நம்முடைய இந்தியாவிற்கு பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீவிரவாதம் தான், தீவிரவாத அமைப்புகள் தான். சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு ஒரு பின்னடைவை உண்டாக்குனதும் இந்த தீவிரவாத இயக்கங்கள் தான். குறிப்பாக இந்த நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள். இந்தியாவை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்த இந்த காங்கிரஸ் கட்சி நக்சலைட்டுகளையும் மாவோயிஸ்டுகளையும் அழிப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா ஒன்று கூட உருப்படியாக இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்னும் வெளிப்படையாக சில இடங்களில் நக்சல்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த காங்கிரஸ் கட்சி செயல்பட்டிருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய இந்த பாரத் ஜோடா யாத்திரையில் நக்சலினுடைய முன்னணி அமைப்பினர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியுமே கூட இந்த நக்சலைட்டுகளுக்கு, மாவோயிஸ்டுகளுக்கு துணையாக தான் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நக்சலைட்டுகளுடைய நினைவு சின்னங்களை, அவர்களுடைய அந்த கல்லறைகளை அழிக்கும் பொழுது ஐயையோ அழிக்கிறாங்களே அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஊடக இணையதளங்களிலேயே வெளியிடுறாங்க. பாஜகவினுடைய அரசு இப்படி செய்யுது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இந்த நக்சலைட்டுகள், இந்த மாவோயிஸ்டுகள் இந்தியாவிற்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களை கட்ட விடாமல் செஞ்சுருக்கிறாங்க. கட்டணம்னா அதை போய் தாக்கியிருக்கிறாங்க. மருத்துவமனைகளை ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாங்க. மருத்துவமனைகளை அவர்களுடைய ஆயுத கிடங்குகளாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு செல்ஃபோன் டவரோ, ஒரு ஃபேக்ட்ரியோ, ஒரு தொழிற்சாலை நிறுவனங்களோ எதுவுமே கிராமங்களுக்கு, நகர்ப்புறங்களுக்கு போக முடியாத அளவிற்கு தடுத்து வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வாக்களிப்பது ஜனநாயக கடமை. வாக்களிக்க வரக்கூடிய மக்களை அவங்கள வரக்கூடாதுன்னு தாக்குறது, அவர்களை கொலை செய்கிறது, இப்படி தேசத்திற்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. 50-70 ஆண்டு காலமாக இந்த காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு துணை தான் போயிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு ஒரு 12 ஆண்டுகளில் சொன்ன மாதிரி, சொன்ன தேதியில் முற்றிலுமாக 100% இந்த நக்சலைட்டுகளையும் மாவோயிஸ்டுகளையும் பாஜக அரசாங்கம் சொல்லி முடிச்சிருக்குது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில் பேசும் பொழுது மார்ச் 21ஆம் தேதி 2026க்குள்ள முற்றிலுமாக நாங்கள் நக்சலைட்டுகளை ஒழிச்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் மார்ச் 31ஆம் தேதி 2026 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்தியாவில் 100% நக்சலைட்டுகள் இல்லாத ஒரு பகுதியாக உருவாக்கி இருக்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட 126 மாவட்டங்களில் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள், இப்படி பல்வேறு மாவட்டங்களில் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த 2026 ஜனவரியிலேயே அது 10 மாவட்டங்களுக்கு கீழே குறைச்சாச்சு. அந்த பகுதிகளில் இன்றைக்கி செல்ஃபோன் டவர்கள் நட்டப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் உண்டாக்கப்பட்டிருக்குது. அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் இன்றைக்கி அந்த பகுதிகளில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 377வது சட்டப்பிரிவு, இதை ஏன் நீக்கினாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பெரிய ஆட்டமே போட்டாங்க. ஆனால் அந்த 377வது பிரிவை நீக்கின பிறகுதான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேயான அந்த தொடர்பை துண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க விடாமல் தடுத்தது இந்த தீவிரவாத அமைப்புகள் தான். அதை அத்தனையும் இன்னைக்கு முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க. மோடி அவர்கள் பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடி சவால் விட்டு சொன்னாங்க. அந்த சவால் விட்டு சொன்னதை போல இன்றைக்கு முழுவதுமாக நக்சலைட்டுகள் இல்லாத, மாவோயிஸ்டுகள் இல்லாத ஒரு பாரத தேசத்தை நம்ம படைச்சிருக்கிறோம். பாரத பிரதமர் மோடி அவர்களோடு சேர்ந்து மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு சேர்ந்து கமாண்டோ வீரர்களும் டிஆர்ஜி வீரர்களும் இப்படி எண்ணற்ற வீரர்களுடைய அர்ப்பணிப்பால் இன்றைக்கு இந்த சாதனையை நம்ம செஞ்சுருக்கிறோம். உலக அளவில் பாரத பிரதமர் அவர்களுடைய சாதனைகளை எல்லா நாடுகளுமே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தினம்.